அப்படின்னு மனசுல படுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் திவ்யாவும் பேசி வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பர்சனலா வந்து நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது பேசிக்கா. இல்ல அந்த விஜய் அண்ணாவை பிடிக்குன்ற கோணத்திலயும் நான் போடவே இல்லை. ஏதோ எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், ஏதோ அப்படி தோணுது. அது நடக்குமா நடக்காதான்னு கடவுள் கையில தான் இருக்கு. அந்த வீடியோக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்கன்னா பேட்காமன்னும் பண்ணிருந்தீங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அரசியல்னா என்ன தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அரசியல். மக்களோட பாதுகாப்பு, மக்களோட உரிமை, மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறது, இதெல்லாம் பண்றதுதான் அரசியல். ஆனா நீங்க வந்து எப்படி எல்லாம் ஊழல் பண்றது, எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறது, 50,000 ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு அதுல எப்படி 5 லட்சம் ரூபாய் பில்லு போடுறது, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலத்தை கட்டிட்டு அதுல 5 கோடின்னு எப்படி பில்லு போடுறது, இதுதான் உங்களோட அரசியல். அதை எங்களை கத்துக்க சொல்றீங்களா? 2008 10th படிச்சேன். சமூக அறிவியல்னு ஒரு பாடம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வரலாறுன்னு ஒரு பிரிவு இருக்கும், குடிமியல்னு ஒரு பிரிவு இருக்கும், அப்புறம் வந்து புவியியல்னு ஒரு பிரிவு இருக்கும். அதுல வந்து குடிமியல்னு ஒரு பிரிவு வருது இல்ல, அதுல வந்து அரசியல் பத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நீ சரியா ஞாபகம் இல்ல. இந்த பாடத்திட்டங்களை நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். ஏதோ எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் அரசியல் பத்தி. அதனால உங்க போக்குக்கு நீங்க ஒரு பாதையை உருவாக்கிட்டு நீங்க பண்றதுதான் அரசியல்னு சொல்லிட்டு இங்க வரக்கூடாது. அப்போ படிச்சவங்க கம்மியா இருந்தாங்க, ஆனா இப்ப படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க அம்மா அப்பா வயசுல இருக்கிறவங்க தான் சில பேரு ஒன்னும் புரியாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க. காமராஜரை போல நல்லது செய்யுங்க அப்படின்னா காமராஜர் பேரையே கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிடிக்கலான்னு அலையறாங்க ஒரு சில பேரு. உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? நீங்க நல்லது செஞ்சுட்டு பேர் வாங்க வேண்டியதானே. அதே இன்னொருத்தர் பேரை கெட்ட பேரை ஆக்கிட்டு அவரு பேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேடு கட்டத்தனமா நீங்க அரசியல் பண்றீங்க. இப்ப நாங்க வந்து படிச்ச சமுதாயம் இந்த அரசியலை வந்து நேர்சீர்படுத்தணும்னு நாங்க படிச்ச எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு எதுக்காக சொன்ன தெரியுமா? இப்ப நடக்கிற நாட்டு நடப்பு அவ்வளவு வக்கனையா இருக்கு. சில ஆட்சி சரியா இருந்தா ஏன் சில ஆட்சியில இருந்து டிவிகேல வந்து சேரணும்? ஏகப்பட்ட பேர் டிவிகேக்கு வந்து சேர்ந்துட்டாங்க தெரியுமா? ஏன் அவங்களா சேர்ந்தாங்க? அவங்கள போய் கேளுங்களேன். அரசியல் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சும்மா எங்களையே கேள்வி கேட்காதீங்க. நீங்க மாற பாருங்க. எங்க பெண்களுக்கு என்ன குற்றம் நடக்குது அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. உங்களுக்கு என்ன, உங்க வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதும். யாரோ ஒரு பொண்ணு தானே பாதிக்கப்படுறாங்க, நமக்கு என்ன நினைக்க கூடாது. அது அப்படியே மாறி நமக்கு அந்த பாதிப்பு வரலாம். அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்த பொண்ணுக்கு வழி வந்தாலும் அது நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்ததான் நினைங்க. அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் என்னத்த சொல்றது. போங்க, டிவிக்கே தாங்க ஜெயிக்கணும் மனசுல படுது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பேட் கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.